find the maxima and minima for the given function. நமக்கு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க f of x, yன்னு. இப்போ இந்த ஃபங்க்ஷனை நம்ம ஒரு சிம்பிளிஃபைடு மேனர்ல எழுதிக்க போறோம். நமக்கு ஈஸியா இருக்கிற மாதிரி அதை வந்து கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். என்ன பண்றோம்னா உள்ள மல்டிப்ளை பண்றேன், அவ்வளவுதான். ஸோ 1ஆல மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் கியூப் ஒய் ஸ்கொயர், அடுத்த டேர்மோட மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் எக்ஸ் பவர் 4 ஆயிடும். ஏற்கனவே பவர் 3, இது ஒரு எக்ஸ் வரும்போது பவர் 4 இன்டூ ஒய் ஸ்கொயர். அடுத்த டேர்ம்ல மல்டிப்ளை பண்ணும்போது எக்ஸ் பவர் 3 ஒய் பவர் 3. இப்போ இந்த டேர்மை தான் நம்ம என்ன பண்ண போறோம், டிஃபரன்ஷியேட் பண்ணி வேல்யூஸ் கண்டுபிடிக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நான் இதை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்றேன். எக்ஸ்ல டிஃபரன்ஷியேட் பண்ணா எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அதெல்லாம் டிஃபரன்ஷியேட் ஆகும். ஸோ இந்த டேர்ம், இந்த டேர்ம், இந்த டேர்ம். அண்ட் நம்மளோட ஃபார்முலா, டிஃபரன்ஷியேஷன் ஃபார்முலா என்ன, n இன்டூ எக்ஸ் பவர் n மைனஸ் 1. இப்போ எக்ஸ் பவர் 3க்கு அப்ளை பண்ணா 3x பவர் 2 பக்கத்துல ஒய் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் பவர் 4க்கு அப்ளை பண்ணும்போது 4x பவர் 3 பக்கத்துல ஒய் ஸ்கொயர். அடுத்து திருப்பி எக்ஸ் பவர் 3, ஸோ 3x ஸ்கொயர் ஒய் பவர் 3. இது நம்மளோட எக்ஸ் டேர்முக்கான டிஃபரன்ஷியேஷன். அடுத்தது ஒய் டேர்மை டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம் இதே மெத்தட்ல. ஒய்யை டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது எக்ஸ் கியூப் அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயர் என்னவாகும்னா 2y. ஒய் ஸ்கொயர் இதே ஃபார்முலாவை அப்ளை பண்ணுங்க. ஒய் ஸ்கொயர் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 2y மைனஸ் எக்ஸ் பவர் 4 அப்படியே இருக்கும். ஒய் ஸ்கொயர் பண்ணும்போது 2y மைனஸ் எக்ஸ் கியூப் ஒய் பவர் 3 பண்ணும்போது 3y ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட் ஸ்டெப். அண்ட் நமக்கு இதுல பாயிண்ட்ஸ், ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் கண்டுபிடிக்கணும். ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் இல்லைன்னா கிரிட்டிக்கல் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த பாயிண்ட்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கான கண்டிஷன், ஸோ கண்டிஷன் என்னன்னா fx ஈக்குவல் டு 0, fy ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம fxல என்ன இருக்கு, நமக்கு 3x ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 4x கியூப் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 3x ஸ்கொயர் ஒய் கியூப் ஈக்குவல் டு 0. இதுல காமனா இருக்கிற டேர்மை நம்ம வெளியில எடுத்துடலாம். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் காமன் எல்லா டேர்ம்லயும் இருக்கு, ஒய் ஸ்கொயரும் எல்லா டேர்ம்லயும் இருக்கு. ரிமைனிங் ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 3, செகண்ட் டேர்ம்ல 4, பவர் 3ல 2 தான் வெளியே போயிருக்கு, அப்ப பவர் 1 உள்ள இருக்கு. மைனஸ் 3 இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர் போயிருச்சு, ஒய் பவர் 3ல 2 வெளியில இருக்கு, அப்ப இங்க ஒய் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ஈக்குவேஷன் ஈக்குவல் டு 0ன்னு கொடுக்கும்போது எனக்கு என்னவாகும்னா இந்த டேர்ம்ஸ் எல்லாம் 0 ஆகும். வெளியில இருக்குல்ல டேர்ம், இங்க இருக்குல்ல எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஈக்குவல் டு 0ன்றது ஒரு பார்ட்டு, 3 மைனஸ் 4x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0ன்றது இன்னொரு பார்ட்டு. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் பார்ட்லேருந்து எனக்கு என்ன கிடைக்குது, எக்ஸும் 0 ஒய்யும் 0, ரெண்டுமே 0. செகண்ட் பார்ட்டை நம்ம ஒரு ஈக்குவேஷனா எழுதலாம். இந்த 4xையும் 3yயும் நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் ஷிஃப்ட் பண்ணா பாசிட்டிவ் ஆயிடும். ஸோ 4x பிளஸ் 3y ஈக்குவல் டு 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இதை நம்ம ஈக்குவேஷன் 1 அப்படின்னு கன்சிடர் பண்ணலாம். இப்போ இது வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஃபர்ஸ்ட் இது இந்த இடத்துல நான் ஒரு தெரியறதுக்காக பண்ணியிருக்கேன். இது வந்து fx ஈக்குவல் டு 0 இதுதான் பண்ணியிருக்கோம். இதே மாதிரி நான் fy-ய 0ன்னு ஈக்குவேட் பண்ணா என்ன வரும்னு பாருங்க. என்னோட fy ஈக்குவேஷன் 2x கியூப் y மைனஸ் 2x பவர் 4y மைனஸ் 3x பவர் 3 y பவர் 2 ஈக்குவல் டு 0. இது வந்து fy. இதுல நான் வந்து என்ன காமனா எடுக்கலாம்னா எக்ஸ் பவர் 3ஐயே காமனா எடுத்துடலாம் அண்ட் ஒய் காமனா எடுத்துடலாம். எடுத்துட்டா 2 வெறும் 2 தான் இருக்கும், மைனஸ் 2 இன்ட்டு கூட எக்ஸ் மட்டும் இருக்கும், மைனஸ் 3 இன்ட்டு எக்ஸ் பயிற்சி ஒய்ல ஒரு டேர்ம் இருக்கும் ஈக்குவல் டு 0. இதுவும் ரெண்டு பார்ட்டா இருக்கு. எக்ஸ் கியூப் ஒய் ஈக்குவல் டு 0 ஒரு பார்ட்டு, 2 மைனஸ் 2x மைனஸ் 3y ஈக்குவல் டு 0 ஒரு பார்ட்டு. ஸோ இந்த பார்ட்ல இருந்து எக்ஸும் ஒய்யும் 0. இந்த பார்ட்ல மைனஸை வந்து நம்ம வெளியில எடுத்துட்டு போனா 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 2. இது ஈக்குவேஷன் நம்பர் 2. இப்போ எனக்கு ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் ஒரு பாயிண்ட் கிடைச்சிருச்சு, 0 0ன்னு வந்துருச்சு. இன்னொரு பாயிண்ட்டுக்கு இந்த 1ஐயும் 2ஐயும் எடுத்துக்கிறோம் நம்ம. ஸோ 1ல என்ன இருந்தது, 4x பிளஸ் 3y ஈக்குவல் டு 3. செகண்ட்ல 2x பிளஸ் 3y ஈக்குவல் டு 2.
இது வந்து இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா மைனஸ் அப்ளை பண்ணலாம். மைனஸ் அப்ளை பண்ணா ஒய் கேன்சல் ஆயிரும். ஒய் கேன்சல் ஆயிட்டு 2x 4 minus 2ன்றது 2. 2x equal to 1. இப்போ x equal to 1/2. இந்த x ஓட பாயிண்ட்டை ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்ம வந்து சப்ஸ்டியூட் x in 1. இந்த 1ல சப்ஸ்டியூட் பண்ணா எனக்கு என்ன கிடைக்கும்? 4 into 1/2 plus 3y equal to 3. இது கேன்சல் ஆகும் 2. So 3y equal to 3. 2 இந்த பக்கம் வரும்போது minus 2. So 3y equal to 1, which gives y equal to 1/3. So இப்போ எனக்கு x, yன்னு ரெண்டு பாயிண்ட் கிடைச்சிருச்சு. இப்போ பாயிண்ட்ஸ் வந்து நமக்கு கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்ன? கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் ஸ்டேஷனரி பாயிண்ட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். கிரிட்டிக்கல் பாயிண்ட்ஸ் என்னென்னா 0,0ன்றது ஒரு பாயிண்ட், 1/2, 1/3ன்றது ஒரு பாயிண்ட். இந்த ரெண்டுத்துல எது மேக்சிமம் எது மினிமம் இதுதான் வந்து நம்ம செக் பண்ண போறோம். அதுக்கு எனக்கு அடுத்தது என்னென்ன வேணும்னா f(x). இந்த f(x)க்கு நம்ம ஒரு நோட்டேஷன் கொடுக்க போறோம், r அப்படின்னு கொடுக்க போறோம். அடுத்தது fxy, அது t. அடுத்தது s. இப்படி ஒரு நோட்டேஷன் நம்மளே தான் கொடுக்குறோம். இப்படி எழுதலைனாலும் பிரச்சனை இல்லை. ஸோ இது fxy, இது fyy. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா நம்ம இந்த fxக்கு fx ஏற்கனவே கண்டுபிடிச்சிருந்தோம்ல, அதை வந்து திருப்பி x-ஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ண போறோம். திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்? 3x²y² அப்படின்றது வந்து ஸோ நமக்கு பாயிண்ட் ஈக்குவேஷனை வந்து பார்க்க முடியல அப்படின்றதுனால என்ன பண்றோம், நம்ம இங்கே எழுதிட்டு திருப்பி நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காட்டுறேன். ஸோ கொஸ்டினையே நான் திருப்பி எழுத போறேன். எழுதிட்டு ஹிண்ட்டுக்காக நான் இங்க ஓரத்தில் எழுதுறேன். நம்ம கொஸ்டின் x³ y² x⁴ x³ y² minus x⁴ y² minus x³ y³ இதுதான் நம்மளோட ஈக்குவேஷன். இதை ஒரு தடவை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது x-ஆல பண்ணும்போது எனக்கு 3x² y² minus 4x³ y² minus 3x² y³ இது நமக்கு கிடைச்ச டேர்ம். இதை திருப்பியும் x-ஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது என்ன கிடைக்கும்னா 3 அப்படியே இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேட் பண்ணா 2x. So 3 into 2x y² minus 4 into 3x² into y² minus 3 into 2x y³ இந்த டேர்ம் கிடைக்குது. அடுத்தது xy. இந்த x டேர்மை y-ஆல டிஃப்ரென்ஷியேட் பண்றோம். y-ல டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னு பாருங்க. y மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. இதுதான் நம்மளோட fx. இதுல y-ய மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணணும். So 3x² into 2y minus 4x³ into 2y minus 3x² into 3y². நான் y-ய மட்டும்தான் இப்போ டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். அடுத்தது திருப்பி எனக்கு fy வேணும்ல, fy எழுதிட்டு f∬y-க்கு போகலாம். fyன்றது 2x³ y minus 2x⁴ minus 3x³ y². இதை திருப்பி டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்கும்னா y-ல பண்ணும்போது 2x³ minus 2x⁴ y இருந்ததெல்லாம் 1 ஆயிடுச்சு minus 3x³ into 2y. இப்போ நமக்கு இது தேவையில்லை. இது ஆக்சுவலாக கொஸ்டின் மேலே வந்து பார்க்கறதுக்காக வேண்டி இங்கே வந்து ஓரத்தில் ஹிண்டாக எழுதிக்கிட்டேன். இப்போ நமக்கு வந்து கண்டிஷன் என்ன? rs minus t² வந்து என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அண்ட் ஆரோட வேல்யூவும் கண்டுபிடிக்கணும். ஸோ இது வந்து ரெண்டு பாயிண்ட் இருக்குன்றதுனால நான் ரெண்டு கேஸ் தான் இருக்கு. அட் த பாயிண்ட் 0,0 அப்படின்னு எடுக்கிறோம். அட் த பாயிண்ட் 0,0 அப்படின்னா என்னோட எல்லா டேர்மும் நம்ம மேலே இருக்கிற அதையே பாருங்க. ஏன்னா நமக்கு இங்கே செக் பண்ணுறது கஷ்டன்றதுனால அதிலே பார்த்துக்கலாம். ஸோ 0 சப்ஸ்டியூட் பண்ணும்போது என்னவாகும்? எனக்கு fx ஃபுல்லாக 0, fy ஃபுல்லாக 0, எல்லா டேர்முமே 0 ஆயிரும். அப்போ எனக்கு இங்கே வந்து என்ன பண்ண முடியாது, கண்டுபிடிக்க முடியாது. மேக்ஸிமமா மினிமமானு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு சேடல் பாயிண்ட். அண்ட் இப்போ அதே இதை வந்து அட் த பாயிண்ட்
1/2, 1/3. 1/2, 1/3 வேல்யூஸ் வந்து ரொம்ப பெருசா இருக்கு அப்படின்றதுனால நம்ம தனித்தனியா கால்குலேட் பண்ணிக்கலாம். ஆரோட வேல்யூ 6xy². ஸோ 6xy² மைனஸ் 4 அதுவே 12 வந்துடுது. 4 × 3 12. ஸோ 12 × x², 1/2 whole square and 1/3 whole square minus 3 × 2 6. 6 × 1/2 1/3 whole cube. இதுல வந்து r வேல்யூ கிடைக்கும். அடுத்தது இதே மாதிரி fxyன்றது வந்து t ஓட வேல்யூ வந்து 3 × 1/2 whole square. அதுவே 6 ஆயிடுது. 3 வெளில ஒரு 2 இருக்கு. ஸோ 6 and 1/3 minus 4 × 2 8 x cube. So 1/2 cube into 1/3 minus 9 × 1/2 square 1/3 square. இது வந்து t வேல்யூ கொடுக்கும். இங்க r வேல்யூ கொடுக்கும். அடுத்து இதே மாதிரி நான் s ஓட வேல்யூ கண்டுபிடிச்சிட்டு அதை ஸ்கொயர் பண்ணிக்க போறோம். ஸோ s ஓட வேல்யூக்கு 2 × 1/2 cube minus 2 × 1/2 power 4 minus 6 × 1/2 cube into 1/3. ஓகே, இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டு நம்ம கண்டிஷன் செக் பண்ணிடலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது எனக்கு பாருங்க, மேலே வந்து 6, இங்கே 1/3 ஸ்கொயர் அப்படின்னா 2 3ன்னு அர்த்தம். ஸோ ஒரு 2 × 3 எனக்கு 6ல் கேன்சல் ஆகி 1/3. அடுத்தது நான் சிம்பிளிஃபை பண்ணும்போது -1/3, லாஸ்ட்ல வந்து -1/9. ஸோ வேல்யூ வந்து இது ரெண்டும் கேன்சல் ஆகி -1/9. இது ஆரோட வேல்யூ. அதே மாதிரி நான் இங்கே பார்த்தா 6/2², அதனால அது 2 × 2 பக்கத்தில் 3. ஸோ இது என்ன வாங்கினா எனக்கு 2 3 6 எல்லாம் கேன்சல் ஆகி 1/2 மைனஸ். அடுத்தது இங்கே 8. ஆக்சுவலாக இந்த 8 1/2 கியூப்ன்றது 8, அதுவே கேன்சல் ஆயிரும். 1/3 மைனஸ் 9 இருக்கு மேலே, கொஞ்சம் கிளம்சி ஆயிடுச்சு. சரி, இங்கே 6, இது வந்து 8. அடுத்து இங்கே 9 டிவைடட் பை 2² 4 3² 9. இது ரெண்டும் கேன்சல் ஆயிரும். இப்போ இந்த டீயை மட்டும் இங்கே சிம்பிளிஃபை பண்ணி காட்டுறேன். 1/2 மைனஸ் 1/3 மைனஸ் 1/4. நான் எல்சிஎம் எடுக்கும்போது 12 அப்படின்னு எல்சிஎம் எடுத்தா 6 மைனஸ் 4 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும், 3 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணணும் பை 12. ஸோ 6 மைனஸ் 7 அப்படின்றத -1/12. இது நம்மளோட டி வேல்யூ. லாஸ்ட்ல வந்து எஸ் வேல்யூ இங்க இருக்கு. நான் வந்து கலர் மாத்திக்கிறேன். r equal to -1/9 and t equal to -1/12. லாஸ்ட்ல எஸ்க்கு போறோம். எஸ் ஓட வேல்யூ s equal to 2 கியூப்ல ஒரு 2 கேன்சல் ஆயிடும். ஸோ 2² இருக்கும், 1/4 மைனஸ் 2 பவர் 4ல ஒரு 2 கேன்சல் ஆயிரும். அப்போ 2 கியூப், ஸோ 8 மைனஸ் இங்க 6/2 கியூப்ன்றது 2 × 2 × 2 × ஒரு 3 இருக்கு. இது ரெண்டு கேன்சல் ஆகி 6 கேன்சல் ஆயிரும், அதுவும் 1/4. இந்த +1/4ம் -1/4ம் கேன்சல் ஆயிடுச்சு. -1/8 அப்படின்னு இருக்கு. ஸோ எஸ் ஓட வேல்யூ -1/8. இப்போ என்னோட கண்டிஷன் என்ன? மேலே நம்ம எழுதியிருக்கோம் RT மைனஸ் s². RS minus t². ஸோ r into s minus t² ஓட வேல்யூ பாருங்க. r ஓட வேல்யூ மேலே எழுதியிருக்கோம் -1/9 and s ஓட வேல்யூ -1/8 மைனஸ் -1/12 ஹோல் ஸ்கொயர். இப்போ இந்த நெகட்டிவ் டேர்ம் மைனஸ் இன்டு மைனஸ் போடும்போது இது பாசிட்டிவ் ஆயிடும். 1/72 மைனஸ் வந்து 1/144. இதை நான் இப்போ சிம்பிளிஃபை பண்ணேன்னா 144 மைனஸ் 72 டிவைடட் பை 72 இன்டூ 144ன்னு வரும். நம்ம என்ன பண்றோம்னா எல்சிஎம் தான் எடுத்திருக்கோம். கேன்சல் பண்றதுக்காக எல்சிஎம் எடுத்திருக்கோம். 72 × 144. நமக்கு தேவை இது பாசிட்டிவா நெகட்டிவா அப்படின்றத நமக்கு தெரியணும். 10368 அப்படின்னு வருது, விச் இஸ் கிரேட்டர் தென் 0. இது நெகட்டிவா இருந்தா நான் லெஸ் தென் 0ன்னு எழுதியிருப்பேன்.
ஸோ இப்போ என்னோட கண்டிஷன் என்னவா இருக்கு, எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் சேடல் பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட்ல ஆர்எஸ் மைனஸ் டி ஸ்கொயர் வந்து கிரேட்டர் தென் ஜீரோவாகவும் ஆர் வந்து லெஸ் தென் ஜீரோவாகவும் இருக்கு. அப்போ என்னோட பாயிண்ட் வந்து என்னது, மேக்சிமம். இந்த பாயிண்ட் வந்து மேக்சிமம் பாயிண்ட். எந்த பாயிண்ட், பாயிண்ட் 1/2, 1/3 இஸ்